சென்னையில் நடந்த ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஒய்.எஸ். ராஜசேகரன் ரெட்டியின் மகனும் அம்மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சருமான ஜெகன்மோகன் ரெட்டியின் இல்ல திருமண விழா சென்னையில் நடைபெற்றது. ஜெகன்மோகனின் தந்தை வழி மாமாவான ஒய்.எஸ். ஜார்ஜ் ரெட்டியின் மகனின் திருமணம் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் அரசியல் பிரபலங்கள், திரையுலகை சேர்ந்தவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். முன்னதாக ஜெகன்மோகன் ரெட்டியை ஆற தழுவிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அன்பு பாராட்டினார். இதேபோல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜெகன்மோகனை சந்தித்து சில நிமிடங்கள் கலந்துரையாடினார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திருமண விழாவில் கலந்து கொண்டு ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்து புன்முறுவலோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் கோட் சூட் அணிந்தவாறு நிகழ்ச்சிக்கு பூங்கொத்துடன் வருகை தந்தார். அவரை அன்போடு வரவேற்ற ஜெகன்மோகன் தன் அருகிலேயே அமர வைத்து தீவிரமாக கலந்துரையாடினார். அரசியலில் ஜெகன்மோகன் பாணியை கையாளும் விஜய் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் தனது நிலைப்பாடு குறித்து பேசியதாக தெரிகிறது. ஆந்திர மாநில தேர்தலின் போது ஜெகன்மோகனுக்கு பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம்தான் வியூகம் அமைத்து கொடுத்தது. பிரசாந்த் கிஷோரின் குழுவில் இருந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் தற்போது தவேக தலைவர் விஜய்க்கு தேர்தல் வியூக ஆலோசகராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திருமண விழாவில் திரையுலகின் முன்னணி நடிகர்களாக சூர்யா, கார்த்தி ஆகியோரும் பங்கேற்றனர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.